தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, சப்தமி திதி. மாலை 3:02 வரை உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். காலை 8:14 வரை உள்ளது. அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று சித்த யோகம் காலை 8:14 வரை உள்ளது. அதன் பின்னர் அமிர்த யோகம் நாள் முழுவதும் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெல்லம். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. புதன் ஓரை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. குரு ஓரை காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிடம் நட்சத்திரமாகும். காலை 8:14 வரை ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். ஆகையால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். காலை 8:14 பின்னர் மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. ஆகையால் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 8:14 பின்னர் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி, சந்திரன் 9. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் ஜென்மத்தில் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் அவை கைகூடும். தந்தை வழி உறவினர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் வங்கி கடன் உதவி கிடைக்கும். செவ்வாய் 4. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். ராகு 12. மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதன் 12. மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 12. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி.
மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு என்றும் உள்ளது. செய்தொழில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கையம்மன், ஆஞ்சநேயர். ரிஷபராசி சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு ஜென்மத்தில் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். பொறுமை அவசியம் தேவை. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க கடன் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெறுவர். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 11. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு தனவருவாய் கூடும். நட்சத்திர பலன். கார்த்திகை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி காலை 8:14 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பின்னர் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம் எதையும் யோசித்து பேச வேண்டும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி. சித்தர்கள் வழிபாடு. மிதுன ராசி சந்திரன் 7. சௌக்கியம் கூடும். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். ராகு 10. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். மாமூல் தொழில்களையே மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 10. செய்கின்ற தொழிலையை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். மிருகசீரிடம் எதிலும் நட்சத்திர பலன். மிருகசீரிடம் எதிலும் நிதானம் தேவை.
அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை, நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம், மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன் குலதெய்வ வழிபாடு. கடகராசி, சந்திரன் 6. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 11. நினைத்த காரியம் கைகூடும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் கைகூடும். சுக்கிரன் 9. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். ராகு 9. மாமூல் பணிகளையே மேற்கொள்ளவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 9. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தும் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். நட்சத்திர பலன். புனர்பூசம், மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம், உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படும். எல்லா வகையிலும் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம், எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. தொழிலில் நேரடி கவனம் இருந்தால் நல்ல லாபத்தை ஈட்டலாம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், அன்னை பராசக்தி, கால பைரவர், ஆஞ்சநேயர் குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி, சந்திரன் 5. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 10. அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர் இடமாறுதல் பெறுவர். பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்வோர் மற்றொரு கம்பெனிக்கு இடமாறுதல் பெறுவர். அதனால் ஊதிய உயர்வு கிடைக்கும். சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். செவ்வாய் 12. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சனி 8. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று லாபத்தை தராது. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளையே மேற்கொள்ளவும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் நீங்கள் லாபத்தை ஈட்டலாம். ராகு 8. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். எதிலும் அவசரப்படக்கூடாது. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். சுக்கிரன் 8. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 8. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். மகம், எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் இன்று சுமாரான தன லாபம் உண்டு. எதையும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும்.
பூரம், நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம், எதிலும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக இருங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் குரு, தட்சிணாமூர்த்தி, கால பைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன் குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் நாளில் செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. குரு 9, நினைத்த காரியம் கைகூடும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பணத்தை ஈட்டுவர். செவ்வாய் 11, ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு, அதிர்ஷ்டமான நாளாக அமையும். சூரியன் 8, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, கவனம் தேவை, வாய் வார்த்தைகளை விட வேண்டாம், பொறுமை அவசியம் தேவை. சுக்கிரன் 7, பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ராகு 7, கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 7, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 7, உங்களுடைய வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். நட்சத்திர பலன். உத்தரம், எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அர்த்தம், எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், துர்க்கையம்மன், முருகபெருமான் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 3, திரவிய லாபம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 8, உடல் நலனில் கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்த வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சூரியன் 7, அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சில விஷயங்கள் தாமதமாகும், இருந்தாலும் அவை கைகூடும். செவ்வாய் 10, ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். சுக்கிரன் 6, பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ராகு 6, கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் 6, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். சனி 6, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன். சித்திரை, வாய் வார்த்தையில் நிதானம்
தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி, எதையும் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியாக அமையும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம், தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, குருவாயூரப்பன். குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி, சந்திரன் 2. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 6. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கிவிடும். குரு 7. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 9. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சுக்கிரன் 5. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் தங்களுக்கு தெரிந்த அனுபவம் உள்ள தொழில்களை தொடங்க வேண்டும். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 5. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும் புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். புதன் 5. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். சனி 5. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். நட்சத்திர பலன். விசாகம், நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை உண்டாக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம், எதையும் தாங்கும் மனோநிலைமை உடையவர்கள் நீங்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை, பிடிவாத குணத்தை தளர்த்துங்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், லட்சுமி நரசிம்மர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி, சந்திரன் ஜென்மத்தில். தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 6. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 5. அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை பேசி தீர்த்து கொள்ளவும். சுக்கிரன் 4. உறவினர்கள் வருகை உண்டு. சில உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் தொழிலில் மேன்மை உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. ராகு 4. மாமூல் பணிகளையே செய்யவும். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி 4. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன். மூலம், தெய்வ அனுகூலம் உண்டு. முருகபெருமான் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு.
இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூராடம் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம் எதையும் யோசித்து பேச வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷிரடி சாய்பாபா, ராகவேந்தர். குலதெய்வ வழிபாடு. மகர ராசி சந்திரன் 12. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். செய்கின்ற வேலையை செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 5. நினைத்த காரியம் கைகூடும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். சனி 3. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் 3. திரவிய லாபம் கூடும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நட்சத்திர பலன். உத்திராடம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் நீங்கள் எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். செய்தொழிலில் இன்று நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அவிட்டம் தோட்டது துலங்கும். ஏற்றமிகு காலம் இது. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. கும்பராசி சந்திரன் 11. இஷ்டார்த்த சித்தி. நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். நினைத்த காரியங்கள் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கூடும். குரு 4. பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. செவ்வாய் 6. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். சனி 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். ராகு 2. எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாம். பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும், செய்கின்ற தொழிலையே செய்யவும். சுமாரான தனவரவு உண்டு. சுக்கிரன் 2. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். புதன் 2. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம் நீங்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரட்டாதி மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும்.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு. மீனராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சுக்கிரன் ஜென்மத்தில். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர். ராகு ஜென்மத்தில். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதன் ஜென்மத்தில். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சனி ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். சூரியன் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். குரு 3. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 5. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. அவசரப்பட வேண்டாம். ஆத்திரப்பட வேண்டாம். நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:02 பின்னர் தேய்பிறை அஷ்டமி தொடங்குவதால் சிவாலயம் சென்று கால பைரவருக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையில் பங்கு கொண்டால் எல்லா இன்னல்களும் நீங்கும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.